இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவரின் திருப்பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற பொழுது நமது வாழ்வே பாடலாக, மகிழ்ச்சி மிகு கீதங்களாக மாற்றப்படுகிறது. இதோ இந்த அருமையான நாளிலே நாம் தியானிக்கின்ற திருப்பாடல் 89. அதிலே பல்லவியாக நாம் ஜெபிக்கின்றோம். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் உறுதி கூறுகின்ற வார்த்தையை நாம் ஜெபிக்கின்றோம், தியானிக்கின்றோம். இதோ இந்த திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இதோ இறைவன் நம்மீது கொண்ட பேரன்பையும் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையையும் எடுத்து கூறுகின்ற இறை வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நிராகரிப்பு, வெறுப்பு, பழிவாங்குகின்ற எண்ணம், தீமைகளை நாம் சூழ்ந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. இதோ அதன் மத்தியிலே இறைவன் என்னை அன்பு செய்கிறார் என்பதனை உணர்ந்து பார்க்கின்ற ஒரு திருப்பாடலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது எத்துணை மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதோ இந்த திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம், உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று நான் அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அதனினும் சிறப்பாக இறைவன் கொடுக்கின்ற வாக்குறுதியை பாருங்கள். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவரே திருவுளம் பற்றுகின்ற ஒரு வார்த்தை. இதோ இறைவன் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். என்ன உடன்படிக்கை அது? அது அன்பின் உடன்படிக்கை, இரக்கத்தின் உடன்படிக்கை, இதோ நம்மை வாழ்விக்கின்ற உடன்படிக்கை. ஆகவேதான் தாவீதிடத்திலே செய்து கொடுத்த உடன்படிக்கை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு சொல்கிறார். என்ன? உனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். தாவீது தவறு செய்து அவரை விட்டு பிரிந்து போனாலும் அந்த உடன்படிக்கை அவரை காத்து கொண்டது. அந்த தலைமுறையிலே தான் மீட்பரும் பிறக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் தாவீதின் தலைமுறையிலே தான் பிறக்கின்றார். ஆகவே அவருக்கு செய்து கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறார். காரணம், அந்த பேரன்பு, அந்த பேர் இரக்கம் இதோ உங்களையும் என்னையும் இன்றும் ஆட்கொண்டிருக்கிறது. காரணம், நம்மையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நம்மை அர்ச்சித்திருக்கிறார். நம்மிடத்திலும் அந்த உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். இந்த அருமையான பேரன்பை இந்த நாளிலே நாம் உணர்ந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு செய்து கொள்கின்ற ஒரு சிறப்பான உடன்படிக்கை. அதனுள்ளே நாம் பார்க்கிறோம் இறைவன் கொடுத்த வாக்குறுதி. இரண்டாவது, அவர் சொன்ன வாக்கு உண்மையானது என்பதனை அந்தந்த காலகட்டத்திலே உண்மையை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, இந்த வாக்கு உண்மையாகி இதோ செயல்படுகிறது என்பதை செயலுக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஆக உடன்படிக்கை 3 காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. கொடுக்கின்ற வாக்கு, அந்த வாக்கு உண்மை என்பதனை நிலைநிறுத்துகிறார். அந்த நிலைநிறுத்துவதற்கு ஒரு செயல்பாடையும் நம் வாழ்க்கையிலே செய்து முடிக்கின்றார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்ட உடன்படிக்கையிலே இதோ அவரது பேரன்பை காண்பிக்கின்றார். உண்மை, இதோ அவரது உடன்படிக்கையின் வழியாக தாவீதை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இறுதியாக மீட்பரை அந்த தலைமுறையிலே பிறக்க வைக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இறைவனோட உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். இறைவன்தான் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தியவராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கை, நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கைக்கு ஏற்றவர்களா? இல்லை. கடவுளுக்கு எப்பொழுதுமே நீங்களும் நானும் நிகரல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் இரக்கத்துக்குரியவர், அவர் நீதி தவறாதவர், உண்மை வாய்ந்தவர். ஆனால் நான் நீதி தவறுகின்றவன், உண்மையற்றவன், நான் இயலாதவன். இருப்பினும் இறைவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை அவரே காப்பாற்றுகின்றார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அந்த உடன்படிக்கையிலே மகிழ்ச்சி உற வேண்டும். அந்த உடன்படிக்கையிலே, அந்த மகிழ்ச்சியிலே என்றென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இதோ இப்பொழுதிலிருந்து நாம் சொல்ல வேண்டியது,
நான் அன்பு செய்யப்படுகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன், என்னை ஒவ்வொரு நாளும் இறைவன் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அந்த பேரன்புக்குள்ளாக வைத்திருக்கிறார். உடன்படிக்கை மாறாத இறைவன், வாக்கு பிறழாத இறைவன், உண்மையில் இருந்து அவர் விலகாத தெய்வம் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த செயல்பாடை உணர்ந்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களை, இந்த திருப்பாடலை தியானிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். நான் அன்பு செய்யப்படுகிறேன் என்ற அந்த நிறைவு என் உள்ளத்திற்குள்ளாக வர வேண்டும். அந்த நிறைவு இல்லாததனால்தான் பலர் வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறைவோடு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பிறரை வஞ்சிப்பது, பிறரை பழிப்பது, இவையெல்லாம் இந்த அன்பு இல்லை என்ற உணர்வு. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போமா? நேசித்து காத்து வழி நடத்துவீங்களா? அன்பு இயேசுவே, இதோ இந்த அருமையான திருப்பாடல் வழியாக இறைவனுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவன் என்னை அன்பு செய்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை வழியாக ஏற்றுக்கொள்கிறார், வழிநடத்துகிறார் என்பதனை நான் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது இதோ நான் நிறைவு பெறுகிறேன். இறைவன் என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக நன்றி செலுத்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களை நீர்தாமே உமது பேரன்பால் மூடும். அந்த வாழ்க்கையின் நிறைவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து பார்க்க கிருபை புரிந்தருளும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இது எங்கள் ஆண்டவர் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.